எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். தமிழ் பாடப்பிறப்பிலே காப்போதா உயர்தரத்தை சார்ந்த மாணவர்களுக்கான சங்கமறிவிய காலம் சார்ந்த வினாக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் காரைக்கால் அம்மையார் பெறுகின்ற முக்கியத்துவம், சங்ககால இலக்கியங்களில் இருந்து சங்கமறிவிய காலம் பெறுகின்ற வேறுபாடு, அதாவது இலக்கிய ரீதியில் பெறுகின்ற வேறுபாடு, மற்றும் அதனை தொடர்ந்து இருண்ட காலம் என சங்கமறிவிய காலம் அழைக்கப்படுகின்றது. அது இருண்ட காலம் தானா அல்லது அது இருண்ட காலம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு சாரார் சொல்லுகின்றார்கள். ஆகவே இது ஒரு சர்ச்சைக்குரிய வினாவாக இருக்கின்றபடியால் அது தொடர்பான விளக்கத்தில் ஈடுபட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வினா சங்கமறிவிய காலம் இருண்ட காலம் என்பது பொருந்துமா என கேட்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் திருநீலகண்ட சாஸ்திரி என்பவர் சொல்லுகின்றார், சங்கமறிவிய காலம் இருண்ட காலம் தான் என்று சொல்லுகின்றார். ஏன்? இந்த ஆட்சியாளர்கள் மாற்றம் பெற்று விட்டார்கள், தமிழ் பண்பாடுகள் சிதைந்து போகின்றது சங்கமறிவிய காலத்தின் தோற்றத்தினால். ஆகவே இது ஒரு இருண்ட காலம் தான் என அவர் அரசியல் கோணத்தில் இருந்து பேசுகின்றார். ஆனால் இலக்கிய ரீதியாக நோக்குகின்ற போது அங்கே மும்முர வளர்ச்சி பெற்றிருக்கின்றது இலக்கியங்கள். தமிழ் இலக்கியமானது கரைபுரண்டு ஓடி இருக்கின்றது என்றே சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் அகம் மற்றும் புறம் பேசுகின்ற பாடல்கள் மட்டுமே, பேசுகின்ற இலக்கியங்கள் மட்டுமே தோற்றம் பெற்ற நிலையில் அறம்சார் ஒரு உலகத்தின் சிறந்த ஒரு மனித வாழ்க்கையில் மனிதனுடைய வாழ்வானது எவ்வாறாக கட்டமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்களை சொல்லுகின்ற இலக்கியங்கள் உலகில் முதலில் உன்னதமான இலக்கியங்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அத்தகைய இலக்கியங்கள் இந்த காலத்தில் தோற்றம் பெற்றிருக்கின்றது. பக்தி பேசுகின்ற இலக்கியங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. ஆகவே இது ஒரு இருண்ட காலமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இன்னொரு சாரர் பேசுகின்றனர். ஆகவே இங்கே கேட்கப்பட்ட வீணா இருண்ட காலம் என்பது பொருந்துமா? திருநீலகண்ட சாஸ்திரியாரின் கருத்தினை கூற முடியும். களப்பிரர் ஆட்சியால் அவர் அவ்வாறு கூறியிருக்கலாம். இலக்கிய ரீதியாக ஆனால் இது இருண்ட காலம் என்று சொல்ல முடியாது என்று நாம் நமது வாதத்தினையும் முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் அறம் பேசுகின்ற இலக்கியங்கள் 11 தோற்றம் பெற்றிருக்கின்றது. அதிலும் உலக பொதுமறையாகிய திருக்குறள் தோற்றம் பெற்றிருக்கின்றது. அறம் பேசுகின்ற, அதாவது உலகிலேயே உன்னதமான அறம் பேசுகின்ற சிறந்த இலக்கியங்கள் என்று பேசப்படுகின்ற திருக்குறளோடு இந்த நாலடியாரும் இங்கே தோற்றம் பெற்றிருக்கின்றது. அதாவது பக்தி சார்ந்த பொருள் மரபினை இங்கு அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. காரைக்கால் அம்மையார் மற்றும் மூவாழ்வார்களால சைவம் மற்றும் வைணவ சமயம் சார்ந்த கருத்துக்கள் தோற்றுவிக்கப்படுகின்றது. அந்த சமயங்களின் எழுச்சியை நாங்கள் இங்கே அவர்களுடைய இலக்கியங்களின் ஊடாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மற்றும் மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்களிலும் அறம் பேசும் கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றது. மணிமேகலை ஆகிய இலக்கியங்களை எடுத்துக்கொள்கின்ற போது சிலப்பதிகாரம் என்கின்ற இலக்கியத்தை இங்கே இளங்கோவடிகள் பாடியிருக்கின்றார். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இந்த இளங்கோவடிகள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மன்னர்களுக்கு இடையிலான சேரன் மற்றும் சோழன், பாண்டியன் ஆகிய மூவேந்தர்களுக்கும் இடையிலான தேசிய ஒற்றுமையினை வலியுறுத்துகின்றார். அதாவது சிலப்பதிகாரமானது ஒரு காவியம் என்ற நிலையில் மட்டும் இருந்து விடாமல் அது என்ன பேசுகின்றது? அதாவது தேசிய ரீதியிலான ஒற்றுமையை வலியுறுத்துகின்றது. இங்கே சங்கமறிவிய சங்க காலத்தில் காணப்பட்ட மூவேந்தர்கள் ஆகிய சேரன், சோழன், பாண்டியனுக்கு இடையில் அடிக்கடி ஓயாத போர் ஈடுபட்டு வந்தது. இந்த நிலையில் மக்களினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகின்றது, மக்களினுடைய சொத்துக்கள் அநியாயமாகின்றது, அவர்களுடைய உயிர்கள் அநியாயமாக பழி போகின்றன. இங்கே தேச ரீதியில் ஒரு ஒற்றுமையற்ற தன்மை காணப்படுகின்றது 3 இடத்தில். ஆகவே இங்கே அவசியம் தேவைப்பட வேண்டியது தேச ஒற்றுமை. இந்த தேச ஒற்றுமையினை இளங்கோவடிகள் வலியுறுத்துகின்றார்கள். ஆகவே இந்த இலக்கியம் தோற்றம் பெற்றமையாலும் இந்த காலம் சிறந்தது. அது மட்டுமன்றி அறக்கருத்துக்கள் 3 இங்கே பேசப்படுகின்றது. உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர்.
ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். ஆகவே இங்கே அவதானிக்கக்கூடியதாக உள்ளது என்னவென்று சொன்னால், இங்கே அறம் பேசுகின்ற இலக்கியங்கள் மட்டுமன்றி காப்பிய இலக்கியங்களிலும் கூட நாங்கள் அறம் சார்ந்த கருத்துக்களை அவதானிக்கின்றோம். அதாவது மன்னர்களுக்கு இடையிலான தேச ஒற்றுமை அவசியம் என்று ஆசிரியர் வலியுறுத்துகின்றார். உரைசால் பத்தினியை உயர்ந்தோரேற்றுவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்கின்ற சிறந்த 3 அறக்கருத்துக்கள் இங்கே வலியுறுத்தப்படுகின்றது. இந்த சிலப்பதிகாரத்தில் மட்டுமன்றி மணிமேகலையிலும் இந்த அறக்கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது அதிக அளவில். அது ஒரு பௌத்தம் பேசுகின்ற இலக்கியமாக இருப்பதனால் அங்கே அறம் சார்ந்த கருத்துக்கள் முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இத்தகைய அறம் பேசுகின்ற இலக்கியங்கள் தோற்றம் பெற்ற சங்கமருவிய காலத்தை எவ்வாறாக இருண்ட காலமாக கொள்ள முடியும்? தமிழ் இலக்கண நூல் தோற்றம் பெற்றுள்ளது. இலக்கணங்களுக்கு முன்னோடியாகிய தமிழ் இலக்கண நூல் ஒன்று தோற்றம் பெற்றிருக்கின்றது. அதுதான் தொல்காப்பியரால் எழுதப்பட்ட தொல்காப்பியம் என்கின்ற தமிழ் இலக்கண நூல் ஒன்று இங்கே தோற்றம் பெற்றிருக்கின்றது. ஆகவே அரசியல் ரீதியாக ஒரு ஆட்சியாளன் மாற்றம் பெற்றதாலும் அந்த அரசியல் மாற்றத்தால் மக்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெற்றதாலும் அந்த ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு இந்த சங்கமருவிய காலத்தை எவ்வாறாக இருண்ட காலம் என்று சொல்ல முடியும்? இந்த மக்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய கருத்துக்களை கொண்ட இலக்கியங்கள் இங்கே அதிக அளவில் தோற்றம் பெற்றிருக்கின்றது. ஆகவே இலக்கிய ரீதியில் நோக்குகின்ற போது இந்த காலம் இருண்ட காலம் இல்லை என்கின்ற வாதம் இங்கே முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே மீள ஒரு தடவை பார்ப்போம். சங்கமருவிய காலம் இருண்ட காலம் என்பது பொருந்துமா? ஆராய்க. உங்களிடமிருந்து தான் இங்கே விடையானது எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த காலம் இருண்ட காலம் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன என்று நாங்கள் சொல்ல போகின்றோம். நீலகண்ட சாஸ்திரியால் களப்பிரர் ஆட்சிகள் தோற்றம் பெற்றதாலும் நீலகண்ட சாஸ்திரியால் இந்த காலமானது அரசியல் ரீதியாக ஒரு இருண்ட காலம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அரசியல் ரீதியான காரணத்தை அடிப்படையாக கொண்டு இதனை இருண்ட காலம் என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இங்கே இலக்கிய ரீதியான ஆதாரங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றது. ஆகவே இது ஏன் இருண்ட காலம் என்று சொல்ல முடியாது? இலக்கிய ரீதியில் அறநூல்கள் அதிக அளவில் 11 இலக்கியங்கள் இங்கே தோற்றம் பெற்றிருக்கின்றது. அது மட்டுமன்றி அறம்பேசு உலக பொதுமறையாகிய திருக்குறள் தோற்றம் பெற்றிருக்கின்றது. அறம்பேசுகின்ற இலக்கியங்களாக 11 தோற்றம் பெற்றாலும் கூட காப்பிய இலக்கியங்களிலும் அறக்கருத்துக்களை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. என்ன? சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆசிரியர்களால் மூவேந்தர்களுக்கும் இடையிலான தேச ஒற்றுமையானது வலியுறுத்தப்படுகின்றது. அது மட்டுமன்றி பக்திசார் இலக்கியங்கள் அதிக அளவில் தோற்றம் பெறுவதற்கான தோற்றுவாயாக இந்த சங்கமருவிய காலம் தோற்றம் பெற்றிருக்கின்றது. காரைக்கால் அம்மையார் சைவ பக்தி இலக்கியங்களும் மூவாழ்வார்களால் வைணவ பக்தி இலக்கியங்களும் இங்கே தோற்றம் பெறுகின்றது. அங்கே சிவபெருமானை முதன்மையாக கொண்டும் இங்கே வைணவ விஷ்ணு பகவானை முதன்மையாக கொண்டும் இங்கே பக்திசார் இலக்கியங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றது. இலக்கண ரீதியாக நாங்கள் நோக்குகின்ற போது கூட உண்மையில் ஒரு இலக்கிய ரீதியாக நாங்கள் நோக்குகின்ற போது இங்கே சகல விதங்களிலும் சங்கமருவிய காலம் தனக்கான பங்கு பெற்றுதலை வழங்கி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இந்த காலத்தை இருண்ட காலம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இலக்கண நூல் இலக்கணம் சார்ந்த முதன்மை வருகின்ற ஒரு இலக்கியமாக இந்த தொல்காப்பியம் என்கின்ற இலக்கியமானது தோற்றம் பெற்றிருக்கின்றது. தமிழ் இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் தொல்காப்பியரால் பாடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த இலக்கண நூல் தோற்றம் பெற்ற காலம் என்பதனாலேயும் இந்த காலத்திலே இருண்ட காலம் என சொல்ல முடியாது என ஆதாரங்களை முன்வைக்கக்கூடியதாக உள்ளது.
ஆகவே இப்போது அவதானித்த விடயம் சங்கமருவிய காலம் இருண்ட காலம் என்பது பொருந்துமா என அவதானித்திருந்தோம். ஆகவே வினா சார்ந்த விடயங்களை சரியான முறையில் எமக்கான புரிதல் அங்கே அவசியமாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் முதலில் கேட்கப்பட்ட வினா சங்கமருவிய காலமானது இருண்ட காலம் என்பது பொருந்துமா, இங்கே எதிர்பார்க்கப்படுவது உங்களுடைய விடை. இப்போது நாம் பார்க்க போகின்ற இரண்டாவது வினா சங்கமருவிய காலமானது இருண்ட காலம் விளக்குக. வினாவிற்கு ஏற்ற வகையில் விடையளிப்பது அவசியம். முதலில் கேட்ட விடயம் உங்களுடைய விடை அங்கே எதிர்பார்க்கப்பட்டது, பொருந்துமா பொருந்தாதா என ஆராய வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் இங்கே கேட்கப்பட்ட வினா சங்கமருவிய காலம் இருண்ட காலம் என்பதனை விளக்குக. அவர்கள் சொல்கிறார்கள் சங்கமருவிய காலம் இருண்ட காலம்தான், அதை விளக்கம் கொண்டுதான் கேட்டிருக்கின்றார்கள். சங்கமருவிய காலம் இருண்ட காலம் என்பது பொருந்துமோண்டு கேட்கல, இருண்ட காலம் இல்லையன்னும் அவன் சொல்ல இல்லை, சங்ககாலம் இருண்ட காலம் இதனை விளக்குக எனத்தான் வினா எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே எமக்கான பதில் இங்கே இந்த வினாவிற்கு ஏற்ற வகையில் அளிக்கப்படுவது அவசியம். ஆகவே சங்கமருவிய காலம் இருண்ட காலம்தான் என்கின்ற விடயத்தில் இருந்து நாங்கள் பதில் கொடுக்க போகின்றோம். ஆகவே இங்கே நாங்கள் நீலகண்ட சாஸ்திரியின் கருத்தினை முதலில் கூறலாம். நீலகண்ட சாஸ்திரி கூறுகின்றார் இருண்ட காலம் இருண்ட காலம் என்று சொன்னதுன்னு சொல்ல வேண்டிய தேவை இங்கு இருக்கின்றது. ஆகவே நீலகண்ட சாஸ்திரி தமிழிலக்கிய வரலாற்றிலே சங்கமருவிய காலமானது இருண்ட காலம் என்று கூறுகின்றார். அது மட்டுமன்றே இந்த சங்கமருவிய காலமானது இருண்ட காலம் என அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? முதலில் கேட்கப்பட்ட வினாவிற்கும் இந்த வினாவிற்கும் இடையிலான வேறுபாடு சரியான முறையிலும் தெள்ளிய முறையிலும் நாங்கள் விளங்கிக் கொள்வது அவசியம். ஆகவே இப்போது கேட்கப்பட்ட வினா சங்கமருவிய காலம் இருண்ட காலம் என்பதனை விளக்குக. இங்கே இருண்ட காலம் தான் சங்கமருவிய காலம் என்று அவர்களே சொல்லி இருக்கின்றார்கள், அதை நாங்கள் விளக்க வேண்டிய தேவைதான் இங்கு எழுந்துள்ளது. ஆகவே இப்போது அதற்கேற்ற வகையில் தான் விடையளித்துக் கொண்டிருக்கின்றோம். நீலகண்ட சாஸ்திரி இருண்ட காலம் என்று கூறியிருக்கின்றார். ஏன் கூறுகின்றார்? இங்கே களப்பிரர் ஆட்சி காலமானது இங்கே மலிந்து காணப்பட்டது. மூவேந்தர் ஆட்சியில் இருந்து மூவேந்தர் ஆட்சி, அதாவது தமிழ் பேசுகின்ற தமிழ் மொழி பரந்திருந்த தமிழ்நாட்டிலே களப்பிரர் ஆட்சி வருகின்றது. தமிழ் மொழி பரந்திருந்த தமிழ்நாட்டிலே மூவேந்தர் ஆட்சி செய்வது என்பது சிறந்தது. ஆனால் அந்நிய மொழி பேசுகின்ற களப்பிரர் ஆட்சி வந்துவிட்டது. ஆகவே இது உண்மையில் இருண்ட காலம் என்று சொல்லலாம் என்கின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே மூவேந்தர் ஆட்சியானது இங்கே களப்பிரர் ஆட்சியாக மாற்றம் பெறுகின்றது. இந்த களப்பிரரின் வருகையினால் மூவேந்தர்கள் இந்த நாட்டிலே ஆட்சி செய்ததனால் அவர்கள் தம்முடைய மொழியினை வளர்த்தார்கள். இங்கே மொழி ரீதியிலான பிரச்சனை இங்கே ஏற்படவில்லை. ஆள்பவனும் தமிழ், அங்கே ஆளப்படுபவரும் தமிழாக இருந்ததால் அந்த நாடும் தமிழாக இருந்த அந்த மண்ணும் தமிழ் பேசும் மண்ணாக இருந்ததனால் இங்கே மொழி ரீதியிலான பிரச்சனை ஆரம்பத்தில் எழவில்லை. நாங்கள் இலக்கியங்களை அவதானிக்கின்ற போதே தெரியும், சங்ககால இலக்கியங்களில் வடமொழி கலப்பானது இடம்பெறவில்லை, மிக மிக அரிதாக காணப்பட்டது. ஆனால் சங்கமருவிய காலத்தில் அதிக அளவில் மலைந்திருந்தது வேற்றுமொழியானது. ஆகவே அதை கொண்டு நாம் விளங்கிக் கொள்ள முடியும் தமிழ் மொழியானது எவ்வாறு அங்கே சிதைவுண்டிருக்கின்றது வேற்றுமொழியின் கலப்பினால். ஆகவே களப்பிரர் ஆட்சி வந்துவிட்டது. இந்த களப்பிரர் ஆட்சியை தொடர்ந்து மொழி, பண்பாடு, கலாசாரம், வாழ்வியல் இவை அனைத்துமே மாற்றம் வருகின்றன.
ஆள்பவனின் பண்புக்கேற்ற வகையில், ஆள்பவனின் பண்பாட்டிற்கேற்ற வகையில், ஆள்பவனின் கலாச்சாரம், வாழ்வியல் மற்றும் மொழியின் அடிப்படையிலேயே இங்கு ஆளப்படுபவரின் மொழி, கலாச்சாரம், பண்பாடு என்பன கட்டமைக்கப்படுகின்றது. ஆகவே இங்கே ஆள்பவர்கள் வேற்றினத்தவர்கள் என்பதனால் ஆளப்படுபவர்களின் வாழ்க்கை முறைகள் மாற்றம் பெறுகின்றன. அது மட்டுமன்றி இங்கே ஆரியரின் செல்வாக்கினால், ஆரியரின் செல்வாக்கானது மலிவு பெறவே இங்கே வர்ணப்பாகுபாடு மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வு ஆகியன மலிவு பெறுகின்றன, மலிந்தன. இதற்கும் மேலதிகமாக இங்கே பரத்தமை ஒழுக்கமானது கையாளப்படுகின்றது. சங்க காலத்திலும் பரத்தமை ஒழுக்கமானது காணப்பட்டது. உண்மையில் இது ஏன் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகின்றது? இந்த காலத்து வாழ்வியல் முறை, பண்பாடு, ஒழுக்கம், சமூக முறைகள் அனைத்துமே மாற்றம் பெறுகின்றன. சங்க காலத்திலிருந்து அதிக அளவில் மாற்றம் பெறுகின்றன. ஆகவேதான் அங்கே அறம்சார் இலக்கியங்கள் தோற்றம் பெற்றது என்பதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே பரத்தமை ஒழுக்கம் அதிகம் சங்க காலத்தில் இருந்ததை விடவும் சங்கமருவிய காலத்தில் ஒரு அரசியல் ரீதியான ஸ்திரத்தன்மை இல்லை, பொருளாதார ரீதியான ஸ்திரத்தன்மை இல்லை, சமூக ரீதியிலான ஸ்திரத்தன்மை இல்லை. இவ்வாறாக இருக்கின்ற போது மக்களும் நிறைத வருவார்கள். அப்படி பார்க்கின்ற போது பரத்தமை ஒழுக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒழுக்கம். இங்கே வாழ்வியலில் இருந்து மக்கள் பிறழ்வு காண்கின்றார்கள். அங்கே பரத்தமை ஒழுக்கங்கள் அதிகரித்து செல்லுகின்றது. இந்நிலையில் சமூக வாழ்க்கையானது மாற்றம் பெறுகின்றது. இதற்கும் மேலதிகமாக பரத்தமை ஒழுக்கங்கள் அதிகரித்தமையை தொடர்ந்து வாழ்வியல் முறையானது மாற்றம் பெறுகின்றது. மேலும் அடிக்கடி ஏற்பட்ட ஓயாத போர், அடிக்கடி ஏற்பட்ட போர்களின் காரணமாக இங்கே மக்களினுடைய நிம்மதி இழக்கப்படுகின்றது. பிள்ளையை இழந்த தாய்கள் அதிகமாக ஓலமிடத் தொடங்குகின்றார்கள். கணவனை இழந்த மனைவியர் அடிக்கடி தீக்கிரையாகின்றது, வீடுகள் தீ வைக்கின்றார்கள் பகைவர்கள். இதனால் இந்த சமூகமானது ஓர் இருண்ட காலமாக மாற்றம் பெறுகின்றது. அது மட்டுமன்றி அறநூல்கள் அதிக அளவில் தோற்றம் பெற்ற காலம் இந்த காலம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அறநூல்கள் சங்கமருவிய காலத்தில் அதிக அளவில் தோற்றம் பெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த காலத்தினை நாங்கள் இருண்ட காலம் என்று சொல்ல முடியாது என்று ஒரு சாரர் சொல்லுகின்றார்கள். நாங்கள் பதிலளிப்பது இதற்கு சாதகமாக சங்கமருவிய காலம் இருண்ட காலம் தான் என்பதற்கு சாதகமாக பதிலளிக்கின்றோம். ஆகவே இந்த வினாவை வைத்து பார்க்கின்ற போது ஒரு சாரர் சொல்லுகின்றார்கள், இந்த சங்கமருவிய காலத்தை இருண்ட காலம் என்று சொல்ல முடியாதாம். ஏன் சொல்ல முடியாது? அறநூல்கள் அதிகம் தோற்றம் பெற்றது. இந்த அறநூல்களும் அதிகம் தோற்றம் பெறுவதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? சமூகத்தில் ஏற்பட்ட பிறழ்வு நிலை. ஆகவே இந்த காலம் இருண்ட காலமாக இருந்ததால் தான் இந்த காலத்தை சிறந்த காலமாக மாற்றுவதற்காக இங்கே அறநூல்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த காலம் இருண்ட காலம்தான். இந்த காலம் இருண்ட காலமாக இருப்பதால் அதை மாற்றம் பெற செய்ய வேண்டும். அதனால்தான் அற இலக்கியங்கள் தோற்றம் பெற்றது. ஆகவே அற இலக்கியங்களின் தோற்றம் என்பது இந்த காலம் சீர்கெட்டதன் பின்னர் தோற்றம் பெற்றது. இந்த காலத்தினை நெறிமுறைப்படுத்துவதற்காக தோற்றம் பெற்றதுதான் அறநூல்கள். ஆகவே அறநூல்களின் தோற்றமும் ஒரு காரணமாக இங்கே நாங்கள் சொல்ல முடியும், ஒரு காரணமாக எடுத்துரைக்க முடியும். இந்த விடயத்தினை ஆதாரப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த காரணமாக இருக்கின்றது. ஏன்? இருண்ட காலமாகத்தான் சங்கமருவிய காலம் இருந்தது. அவர்களுடைய மக்களுடைய வாழ்வியல் முறை வளைத்திருந்தது. அதை சீர் செய்வதற்குத்தான் இந்த அறநூல்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றது என்கின்ற ஒரு காரணத்தை முன்வைக்கலாம். ஆகவே சங்கமருவிய காலம் இருண்ட காலம் என்பதனை விளக்குக. ஏற்கனவே கேட்கப்பட்ட வினா சங்கமருவிய காலம் இருண்ட காலம் என்பது பொருந்துமா ஆராய்க. அங்கே எமது பதில் எதிர்பார்க்கப்படுகின்றது. இங்கே சங்கமருவிய காலம் இருண்ட காலம் தான் ஆராய்க அல்லது விளக்குக என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே அவர்களுடைய கருத்தை தான் இங்கே நாம் விளக்க வேண்டிய தேவை எழுகின்றது.
ஆகவே நீலகண்ட சாஸ்திரி என்பவர் இருண்ட காலம் என்று இந்த காலத்தை சொல்லுகின்றார். ஏன் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகின்றது என்றால், மூவேந்தர்கள் ஆட்சியில் தமிழ் ஆள்பவனும் தமிழன் ஆளப்படுபவனும் தமிழன் என்ற அடிப்படையில் வாழ்ந்த மக்கள் மூவேந்தர்களின் ஆட்சியை தொடர்ந்து அங்கே களப்பிரர் ஆட்சி, அந்நிய மொழி பேசுகின்ற ஆட்சியாளர்களின் தோற்றத்தினால இந்த காலமானது சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன. ஆகவே இந்த காலமானது இருண்ட காலம் என்று சொல்லப்படுகின்றது. இது மட்டும் காரணமல்ல, மொழி, பண்பாடு, கலாச்சாரம், வாழ்வியல் ஆகிய பண்புகளும் மக்களினுடைய சுயேட்சையாக ஏற்கனவே இருந்த சுயமொழிகள் மற்றும் பண்பாடு, கலாச்சாரம், வாழ்வியல் மாற்றம் பெறுகின்றது. ஆகவே அவர்களுடைய சொந்த கலாச்சாரங்களை தொலைத்து விட வேண்டிய தேவை இருந்த காரணத்தினால இது ஒரு இருண்ட காலம் என்று சொல்ல முடியும். ஆரியரின் செல்வாக்கால ஆரியர் வருகையால இலங்கை இந்த தமிழ்நாட்டில் ஆரியர் வருகையால அங்கே வர்ண பாகுபாடுகள் ஏற்படுகின்றது. சமூக ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகின்றன. இதனை தொடர்ந்து சமூகத்தில் ஒதுக்கி வைக்கக்கூடிய பரத்தமை ஒழுக்கமானது அதிக அளவில் மலிந்து காணப்படுகின்றது. அடிக்கடி போர்கள் ஏற்பட்டதனால இங்கே தமது மகன்களை போரிலே இறந்த தாய்மார் அதிக அளவில் காணப்பட்டனர். கணவனை போரிலே இழந்த மனைவிமார் அதிக அளவில் காணப்பட்டனர். அவர்களுடைய நிம்மதியானது தொலைந்து விடுகின்றது. அதிக அளவில் பகைவரால் தீக்கிரையாகின்றது மக்களுடைய சொத்துக்கள். மேலும் அறநூல்கள் தோற்றம் பெற்றது. இருண்ட காலம் என்று சொல்ல முடியாது. இருண்ட காலம் என்று சொல்ல முடியாது என்பதற்குரிய ஒரு காரணமாக அறநூல்கள் தோற்றம் பெற்றது என்று நாம் கூறுகின்றோம். ஆனால் அறநூல்கள் தோற்றம் பெற்றதே சங்கமருவிய காலம் இருண்ட காலமாக இருந்ததால தான் என்கின்ற ஒரு கருத்தினை நாங்கள் இங்கே எமக்கு சாதகமான முறையில் இந்த விடயத்தினை மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்து இங்கே நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு வினாவாக சங்ககால அகப்பொருள் மரபானது சங்கமருவிய காலங்களில் எய்திய வளர்ச்சியினை நாங்கள் அவதானிக்க போகின்றோம். அதாவது ஒரு காலத்தில் இருந்த சங்க காலத்தை தொடர்ந்து சங்கமருவிய காலம் தோற்றம் பெற்றிருக்கின்றது. ஆகவே சங்க காலத்து பண்புகள் சங்கமருவிய காலத்தில் மாற்றம் பெற்றிருக்கலாம். ஏன் ஆட்சியாளர்களுடைய மாற்றம், அதனை தொடர்ந்து அந்த மறுவல் பெற்ற அந்த பண்புகள் ஏன் தமிழிலக்கிய வரலாற்றில் தமிழ் பண்புகள் சங்கமருவிய காலத்திலே மாற்றம் பெறுகின்றன. அவர்களுடைய பண்பாடு வாழ்வியல் முறைகள் மாற்றம் பெறுகின்றன. ஆகவே இலக்கிய ரீதியிலும் அது மாற்றம் பெற்றிருக்கலாம் என்று சொல்லி பார்த்தோம். சில விஷயங்கள் அவ்வாறாகவே இங்கால வந்திருக்கணும். சங்க காலத்தில் காணப்பட்ட அகமும் புறமும் இங்கால சங்கமருவிய காலத்தில் வந்திருக்கின்றது. புதிய விடயங்கள் தோற்றம் பெற்றதே தவிர இருந்த சில விடயங்கள் அவ்வாறே சங்கமருவிய காலத்தில் பரிமாற்றம் பெற்றிருக்கின்றன. அவ்வாறாக நாங்கள் பார்க்கின்ற போது சங்ககால அகத்துணை மரபானது சங்கமருவிய காலத்தில் எய்திய வளர்ச்சி, சங்க காலத்தை தொடர்ந்து வந்த சங்கமருவிய காலத்திற்கு இடையில் எவ்வாறான அரசியல் ரீதியான குளறுபடிகள் ஏற்பட்டது, மக்களுடைய வாழ்வியல் முறை எவ்வாறாக மாற்றம் பெற்றது, அங்கே எவ்வாறான பிரச்சனைகள் இருந்தது என்பதனை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். அதையும் தாண்டி இந்த சங்க காலத்தில் காணப்பட்ட பண்பொன்று சங்கமருவிய காலத்தில் தொடர்ந்து வந்திருக்கின்றது என்றாலே அது ஒரு வளர்ச்சி தான். அவ்வாறாக பார்க்கின்ற போது இந்த சங்க காலத்து அகத்துணை மரபானது அகம் மட்டுமல்ல புறமும் வந்திருக்கின்றது. அவ்வாறாக சங்க காலத்து அகத்துணை மரபானது சங்கமருவிய காலத்தில் எய்திய வளர்ச்சி என்று காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாம் பார்க்கின்ற போது இங்கே சங்கமருவிய காலத்தில் 6 இலக்கியங்கள் அகம் பேசுகின்ற இலக்கியங்கள் என்ற வகைப்பாட்டினுள் உள்ளடங்கப்படுகின்றது. அது மட்டுமன்றி நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல காப்பியங்களிலும் கூட நாங்கள் சில பண்புகள், காப்பியங்கள் என்று சொல்வதுதான் அதற்குள்ளே அறக்கருத்துக்கள் இருக்கும், அதாவது அகம்சார் கருத்துக்கள் இருக்கும், புறம்சார் கருத்துக்கள் இருக்கும், பக்தி கருத்துக்கள் இருக்கும். இவ்வாறாக பல கருத்துக்களை உள்ளடக்கியதாக இந்த காப்பியங்கள் காணப்படுகின்றன. அவ்வாறாக பார்க்கின்ற போது இங்கே சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இலக்கியங்களையும் இங்கே நாங்கள்
அகம்சார் கருத்துக்களை உள்ளடக்கிய இலக்கியங்கள் என்று உள்வாங்கக்கூடியதாக உள்ளது. அது மட்டுமன்றி இங்கே திருக்குறள் என்கின்ற இலக்கியம் உலக பொதுமறை என்று சொல்லப்படுகின்றது. இந்த இலக்கியத்திலும் கூட அகம்சார் கருத்துக்கள் காணப்படுகின்றன. அது எவ்வாறாக என்று சொல்லி பார்ப்போம். ஆகவே சங்க காலத்து அகத்திணை மரபானது சங்கமருவிய காலத்தில் எவ்வாறு வளர்ச்சி கண்டிருக்கின்றது? சங்க காலத்தில் 6 அகம்சார் இலக்கியங்கள் தோற்றம் பெற்றது. கைநிலை, கார்நாற்பது, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, திணைமாலை 150. ஆகவே அகம்சார் கருத்துக்கள் சங்கமருவிய காலத்திலும் தொடர்ந்தன என்ற அடிப்படையில் 6 வகையான இலக்கியங்கள் சங்கமருவிய காலத்தில் அகம் என்கின்ற வகைப்பாட்டினுள் சங்கமருவிய கால இலக்கியங்கள் 4ஆக வகைப்படுத்தப்படுகின்றது. அகம் மற்றும் புறம் மற்றும் அறம் பக்தி என்கின்ற அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றது. அந்த 18 கீழ்கணக்கு இலக்கியங்களும் அதிலே 6 இலக்கியங்கள் தான் இந்த அகம் என்கின்ற வகைப்பாட்டினுள் உள்ளடங்கப்படுகின்றது. கைநிலை, கார்நாற்பது, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, திணைமாலை 150 என்கின்ற 6 வகையான இலக்கியங்கள் உள்ளடங்கப்படுகின்றது. அது மட்டுமன்றி இங்கே ஏற்கனவே சொல்லியது போல் சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம் என்கின்ற இலக்கியத்திலும் கூட இது ஒரு காப்பிய வகை சார்ந்த இலக்கியமாக கொள்ளப்படுகின்றது. இந்த சிலப்பதிகாரம் என்கின்ற இலக்கியத்திலும் கூட காணல் வரி, கடலாடு காதை, காணல் வரி, கடலாடு காதை, காணல் வரி, கடலாடு காதை ஆகிய பகுதிகளில் இங்கே சிலப்பதிகாரம் என்கின்ற இலக்கியத்தில் அகம்சார் கருத்துக்கள் உள்ளடங்கப்படுகின்றது. அதற்கும் மேலதிகமாக இங்கே உலக பொதுமறை என்று சொல்லப்படுகின்ற திருக்குறள் என்கின்ற இலக்கியத்திலும் கூட அறம்சார் கருத்துக்கள் மட்டுமன்றி புறம் அகம்சார் கருத்துக்களும் உள்ளடங்கப்படுகின்றது. ஆகவே திருக்குறள் என்கின்ற இலக்கியத்தில் காமத்துப்பால் என்கின்ற பகுதியில் திருக்குறள் 6 இலக்கியங்கள் அகம்சார் இலக்கியங்கள் சங்கமருவிய காலத்தில் காணப்படுகின்றன. அவற்றில் இங்கே அகம்சார் கருத்துக்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது சங்க காலத்தை தொடர்ந்து. அதனை தொடர்ந்து சிலப்பதிகார காப்பியத்திலும் காணல் வரி, கடலாடு காதை என்கின்ற காதைகளின் ஊடாக இங்கே அகம்சார் கருத்துக்கள் உள்ளடக்கப்படுகின்றது. அது மட்டுமன்றி திருக்குறள் என்கின்ற உலக பொதுமறை இலக்கியத்தில் காமத்துப்பால் என்கின்ற பகுதியில் இங்கே அகம்சார் கருத்துக்கள் அதிகளவில் பேசப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி நாலடியார் என்கின்ற பிரதானமாக அறம் பேசுகின்ற இலக்கியங்கள் தான் இந்த திருக்குறளும் நாலடியாரும். இவ்வாறாக பார்க்கின்ற போது திருக்குறளில் அகம் கருத்துக்கள் உள்ளடங்கப்பட்டுள்ளது. அதனை தொடர்ந்து நாலடியார் என்கின்ற இலக்கியத்திலும் அறக்கருத்துக்கள் அதிக அளவில் பேசப்பட்டுள்ளமை இங்கு அவதானிக்கக்கூடிய விடயமாக உள்ளது. ஆகவே சங்க வினாவினை சரியான முறையில் உள்வாங்கி அதற்கேற்ப பதிலளித்தல் என்பது இங்கு பிரதானமாக கொள்ளப்படுகின்றது. அந்த அடிப்படையில் சங்ககால அகத்திணை மரபு சங்கமருவிய காலத்தில் தொடர்ந்து எய்திய வளர்ச்சி,
சங்க காலத்தில் அகமும் புறமும் பிரதானமாக கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே பண்பு சங்கமருவிய காலத்தில் தொடர்ந்து இருக்கின்றது. 11 கீழ்கணக்கு இலக்கியங்களில் 6 இலக்கியங்கள் பிரதானமாக அகம்சார் வகைப்பாட்டினுள் உள்ளடங்கப்படுகின்றன. அந்த அடிப்படையில் தான் இங்கே 6 இலக்கியங்கள் உள்வாங்கப்பட்டுள்ளது, 11 கீழ்கணக்கு நூல்கள் என்ற அடிப்படையில். அதற்கு மேலதிகமாக காப்பிய இலக்கியங்களிலும் சங்க காலத்தில் அகப்பண்புகளை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது என்று சொல்லப்படுகின்றது. அதற்கும் மேலதிகமாக திருக்குறள் மற்றும் நாலடியார் என்று சொல்லப்படுகின்ற அறம் பேசுகின்ற இலக்கியங்களிலும் அகக்கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது. ஆகவே சங்ககால அகத்திணை மரபானது சங்கமருவிய காலத்தில் எவ்வளவுதான் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட அங்கே அந்த அகத்திணை மரபானது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றிருக்கின்றது என்பதனை நாம் இந்த விடயங்களினூடாக நாங்கள் ஆதாரப்படுத்தக்கூடியதாக உள்ளது. சங்க காலத்தில் காணப்பட்ட அகப்பொருள் மரபானது சங்கமருவிய காலத்தில் தொடர்ந்த விடயத்தை தான் நாங்கள் அவதானித்திருந்தோம். இதனை தொடர்ந்து இங்கே அவதானிப்பதற்காக பல விடயங்கள் உள்ளன. அந்த அடிப்படையில் சங்ககால அகத்திணை மரபு தொடர்ந்து வந்தது போல புறத்திணை மரபும் சங்கமருவிய காலத்தில் தொடர்ந்து வந்திருக்கின்றது. இதற்கும் மேலதிகமாக பக்தி மற்றும் அறம் கருத்துக்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி சங்ககால இலக்கிய மரபு, இலக்கிய ரீதியில் சங்ககாலம் எத்தகைய இலக்கிய மரபுகளை கையாண்டிருக்கின்றதோ அந்த மரபுகளும் சங்கமருவிய காலத்தில் மருவி விடாமல் தோற்றம் பெற்றிருக்கின்றது. சங்க காலமானது மருவி தோற்றம் பெற்றதுதான் சங்கமருவிய காலம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் முற்றிலும் மருவி விடவில்லை, சில விடயங்கள் மருவாமல் தொடர்ந்து வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இலக்கிய மரபுகள் சில மருவாமல் சங்கமருவிய காலத்திலும் தொடர்ந்து இருக்கின்றது. அந்த விடயங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.